வணக்கம். நான் எழில். 2026 தமிழ்நாட்டுல அரசியல் அடேங்கப்பா என்ன இதா ஓடிக்கிட்டு இருக்குது. வெயில் அதுக்கு மேல மண்டைகள் ரெண்டா பொழக்குது. அங்கங்க எங்கேயாவது மழை பெஞ்சா நல்லா இருக்குமேன்னு எல்லாரும் அப்படியே பேன் வாய பொழந்துகிட்டு இருக்கிறாங்க. அரசியல் களம் அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா உலக அரசியல் ஒண்ணு இருக்குல்ல, அதாங்க இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த ஈரானோட சண்டையை போட்டு கிடக்காங்கல்ல, அதனால ஏற்படக்கூடிய எரிபொருள் பற்றாக்குறை. இப்போ கேஸ் சிலிண்டர் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. கிராமப்புறங்கள்லாம் 45 நாள் வெயிட் பண்ணுங்க, நகர்ப்புறங்கள்லாம் 25 நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதே மாதிரி எண்ணெய் விற்பனை நிலையங்கள் பெட்ரோல் டீசலை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சாதாரண இதுக்குள்ள அரசு நடத்தக்கூடிய விஷயங்களை ஏத்தலை. அதே சமயத்துல பிரீமியம், எக்ஸ்ட்ரா பிரீமியம், சூப்பர் அப்படிங்கலாம் பெட்ரோலை ஏற்றி விட்டாங்க. இப்போ தனியார் நிறுவனங்கள் அப்படி இருக்குமா? இருக்காது. ஏன்னா எங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இது கொடுக்கணும், அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நயாரான இந்த புளு கலர்ல அங்கங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, தனியார் பெட்ரோல் நிறுவனம். அந்த நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னா, மார்ச் கடைசியில் 2026 மார்ச் கடைசியில் நாங்கள் லைட்டாக கொஞ்சம் விலை ஏற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலுக்கு 3 ரூபாய்க்கும் டீசலுக்கு 5 ரூபாய் ஏற்றிக்கிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆள் இருக்காங்கல்ல, செல்லு, அவங்க என்ன பண்ணாங்க, அதாங்க இந்த சிப்பி இப்படி கவுத்து போட்டு இப்படி விரிச்சிருக்குமே அந்த பெட்ரோல் பங்கு தான். அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு இந்த விலையேற்றமெல்லாம் கட்டுப்படி ஆகாது, நாங்க பண்றோம் பாருங்கன்னு சொல்லிட்டு பெட்ரோலுக்கு 7 ரூபா மேனிக்கு 7 ரூபா 41 காசும், டீசலுக்கு 23 ரூபா மேனிக்கு ஏற்றி விட்டாங்க. இப்போ அவங்களுடைய டீசல் எவ்வளவு அப்படின்னா லிட்டருக்கு 128 ரூபாயும், பெட்ரோலுக்கு 119 ரூபாய்கிட்டையும் விற்கி. இப்படியே விலை ஏறுச்சுன்னா லாரி வாடகை யாரும், பஸ் இது யாரும், அட ஊருக்கு போக முடியாது. சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு போனோம்னாலே நாக்கு தள்ளி போகும். அப்புறமேட்டு பாருங்க, காய்கறி விலை ஏறும், ஹோட்டல்ல ஆல்ரெடி எல்லாம் ஏறி ஏறி நிக்கி, போய் சாப்பிட்டா முந்தி எல்லாம் சடக்குன்னு அப்படியே மனம் போனாம ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இப்ப விலைப்பட்டியலை பார்க்க வேண்டியிருக்கு, எந்த கடையில எம்புட்டு இருக்குன்னு. சில கடையில மனசாபி அப்படியே இது பண்ணி வச்சு வடைய 12 ரூபா வச்சிருக்காங்க. சில கடையில பெரிய கடையில எல்லாம் வடையெல்லாம் பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு விலை இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து பதனமா யோசிச்சு செலவு பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த விலையேற்ற முதலாளிகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. எல்லா மக்கள் பூரா கஷ்டப்படுதுலா, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. சடன்னு நீங்க வாட்டுக்கு எங்களுடைய நிர்வாக செலவினங்களின் காரணமாக ஒரு பிட்டம் போட்டு ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு வாங்குறது எங்க போக, பிறகு டண்டட காட்டமுக்கிட்ட காணு என்னமோ போக. ஏ ட்ரம்பே, நல்லா சண்டை போட்டையா நீ இசைலுக்கு ஆதரவா, நீ எங்க சண்டை ஓடுற, எங்களுக்கு இங்க டவுசர் கிழியுது.